எருமைக்கு கூட ப்ளூ கிராஸ் இருக்கு. எனக்காக யோசிக்க உயிரா இருக்கு. யார் யாருக்கோ ஏதேதோ நடக்குது. ஆனா எனக்கு மட்டும் வாழ்க்கை ஏன் முன்னேறவே மாட்டேங்குது? நான் ஏன் இப்படி இருக்கேன்? இப்படிலாம் சொல்லி புலம்பிட்டே இருக்கீங்களா? அப்ப இந்த கதை உங்களுக்காக தான். ஒரு நாள் ஒரு சித்தர் மரத்துக்கடியில நின்னு தியானம் பண்றாரு. அப்ப திடீர்னு ஒரு அழுக குரல் வருது. யாருன்னு சொல்லி திரும்பி பாக்குறப்ப ஒரு காக்கா மரத்துக்கு மேல நின்னு அழுதுட்டு இருக்கு. அந்த காக்காவை கூப்பிட்டு, உன் பிரச்சனை என்ன சொல்லு, நான் அதை தீர்த்து வைக்கிறேன்னு கேக்குறாரு. என்னைய பார்த்தாலே எல்லாரும் வெறுக்கிறாங்க. என்னைய யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லுது. உடனே அதுக்கு சித்தர் சொல்றாரு, அப்படிலாம் சொல்லாத. இருக்கிறத வச்சு நம்மளால சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த காக்கா கேட்கிற மாதிரி இல்ல. உடனே அந்த சித்தர், நீ எதுவாக மாறுனா நீ சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லு. என்னால கண்டிப்பா அதை மாத்த முடியும் அப்படின்னு கேக்குறாரு. உடனே அந்த காக்கா, அப்படியா? அப்பனா என்ன ஒரு வாத்தா மாத்துங்க அப்படின்னு சொல்லி கேக்குது. உடனே அதுக்கு அந்த சித்தர் சொல்றாரு, நான் உன்னைய வாத்தா மாத்துறேன். ஆனா நீ ஒரு வாத்துக்கிட்ட போய் நீ சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லு, நான் உடனே மாத்திடுறேன் அப்படிங்கிறாரு. உடனே இந்த காக்காவும் பறந்து போய் ஒரு வாத்துக்கிட்ட கேக்குது. அடடா, பால் மாதிரி இருக்கு உன் கலர், எவ்வளவு அழகா இருக்க. எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே நீ தான் சந்தோஷமான பறவையா இருப்ப அப்படின்னு சொல்லி சொல்லுது. அட ஏன்பா நீ வேற, இது ஒரு கலரா? ஒண்ணுமே இல்ல இந்த கலர்ல. கலர்ஃபுல்லா இருந்தாதான் நல்லா இருக்கும். எனக்கே நீ பிடிக்கிறது இல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான பறவை கிளியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. கிளியே கிளியே, நீ பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்க. உன் உடம்பெல்லாம் வண்ணமா இருக்கு. நீதான் இந்த உலகத்திலேயே சந்தோஷமான பறவைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேக்குது. அதுக்கு அந்த கிளியோ, ஏன்பா நீ வேற, நானே எப்ப எவன் என்னை கூட்டிட்டு போய் கூண்டுக்குள்ள அடைப்பான்னு தெரியாம பயந்துகிட்டு இருக்கேன். இதுல நான் சந்தோஷமா வேற இருக்கேனா அப்படின்னு சொல்லி புலம்புது. உடனே அந்த காக்கா கேக்குது, என்ன நீயே இப்படி சொல்ற அப்படின்னு. கிளி சொல்லுது, எனக்கு தெரிஞ்சு மயில் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான ஆளுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. உடனே இந்த காக்கா மயிலை தேடி போகுது. மயில் எங்கேயுமே கிடைக்கல. ஒரு ஜூல கிடைக்குது. அந்த மயில் கிட்ட போய், உன்னை பார்க்க தினம் எத்தனாயிரம் பேர் வராங்க. நீ எவ்வளவு அழகா இருக்கன்னு எப்படி எல்லாம் ரசிக்கிறாங்க பாரு. நீதான் உலகத்திலேயே சந்தோஷமான ஆளுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. உடனே அதுக்கு அந்த மயில், நானே எங்கேயும் போக முடியாம 4 கூண்டுக்குள்ள அடப்பட்டு சிறப்பட்டு கிடக்குறேன். உனக்கு என்னை பார்த்தா நக்கலா தெரியுதா அப்படிங்குது. அட என்னப்பா நீ, அப்ப நீயும் சந்தோஷமா இல்லையா? எல்லாரும் இப்படி சொல்றீங்க. அப்ப யார் தான் இந்த உலகத்துல சந்தோஷமான பறவை அப்படின்னு சொல்லி கேக்குது. அதுக்கு அந்த மயில் சொல்லுது, எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்திலேயே சந்தோஷமான பறவை நீயா தான் இருப்ப. எனக்கு ஒரு வரம் கிடைச்சா கண்டிப்பா நான் காக்காவா மாறணும்னு தான் நினைப்பேன். ஏன்னா உன்கிட்ட இருக்க சுதந்திரம் இங்க யாருக்கிட்டயுமே இல்ல. உன்னை யாருமே சிறை பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. காக்கா இதை கேட்டுட்டு யோசிச்சுக்கிட்டே சித்தர்கிட்ட வந்து, நான் எதுவாகவும் மாற விரும்பல. நான் காக்காவாவே இருந்துக்கிறேன். நான் சந்தோஷமா இனிமே சுதந்திரமா இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரிதான் நீங்களும் அன்பா இருக்கலாம், அழகா இருக்கலாம், அறிவா இருக்கலாம், பண்பா இருக்கலாம், இல்ல திறமையா இருக்கலாம். You are unique. Don't compare. No one can be you better than you. Hope it helps. இது 777 series 7 days 7 stories 7 lessonல இது 7th day. Next seriesல சீக்கிரம் பார்க்கலாம். See you soon. Bye.